வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூவி ஹெரல்ட் பாட்காஸ்ட். ஸோ லாஸ்ட் 2 எபிசோட்ஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து 3 எபிசோட் பண்ணுறதே நமக்குலாம் ஒரு பெரிய விஷயங்கிறதுனால அதே காஸ்டியூமில் அதே நாளில் ரெக்கார்ட் பண்ணால் 3வது எபிசோடு இது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரே சட்டையை போட்டுருக்காதுன்னு போட்டுருங்க, அதுவும் ப்ளூ சட்டை வேறு போட்டு வந்திருக்கேன். அதனால் இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது தானாக நடந்த விஷயம், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ அகைன் நம்ம கூட பிரதீப் இருக்கார். வணக்கம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த எபிசோடில் நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஃபை இன் தமிழ் சினிமா. ஸோ ஃபஸ்ட்டு சைஃபைனா என்ன சொல்லுங்கள். சரி, ஸோ இப்போது மிகை புனைவு அப்படின்னு சுத்தமான தமிழ் வார்த்தையில் வந்து சொல்லலாம். ஓகே, மிகைனா ஃபிக்ஷன், புனைவு, அறிவியல் அறிவியல் புனைவு. சாரி மாதிரி சொல்லிட்டேன். மிகை புனைவு எல்லாம் ஒன்று தான், மன்னிக்கணும், அறிவியல் புனைவு. ஸோ சுஜாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு என்னதான் எனக்கு அவருடைய கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும், அவர் வடிவமைக்கிற கேரக்டர்களில் வந்து எனக்கு முரண்பாடுகள் இருந்தாலும், அவர் வந்து அறிவியல் புனைவு கதைகள் எழுதுறதுலே அதை வந்து காட்சிகளில் கொண்டு வர்றதுமே வந்துட்டு ஒரு பெரிய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக வந்து நம்ம விக்ரமே வந்துட்டு என்னதான் அது அறிவியல் புனைவாக இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்த ராக்கெட்டை வந்து கடத்திட்டு போகிறாங்க, அதை வந்து மீட்டு கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் நம்ம அந்த டைமில் 1989 நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை வந்து சுஜாதாவோட கமல் கொலாபரேட் பண்ணதுனால மட்டும்தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எந்திரனில் வந்துட்டு பாதி படம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, பாதிக்கு மேலே வந்துட்டு போயிருச்சு. அது சுஜாதா இல்லை அப்படின்றது அப்பட்டமாக வந்துட்டு நமக்கு தெரியுது. அவர் இருந்திருந்தால் அந்த கேரக்டரும் சரி, அந்த கதை போகக்கூடிய இடங்களும் சரி, அந்த சாய்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் சாய்ஸ் ஆஃப் டேக்கிங் அந்த டைரக்ஷனை வந்துட்டு கண்டிப்பாக மாறி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் அவர் இல்லாமல் இருந்தது வந்துட்டு ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்றது ஒரு விஷயம். நான் வந்து என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றதே வந்துட்டு தமிழ் சமூகத்துக்கும் சரி, இந்திய சமூகத்துக்கும் சரி, ஒரு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் வந்து அறிவியலோடைய அந்த அது என்ன ஏதோ ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு நான் போகலாம். அதாவது நம்ம வந்து அந்த அறிவியலை வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஒரு சூடோ சயின்ஸு எல்லாமே வந்துட்டு, அதாவது நமக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு அறிவியலை இழுத்துக்கிறோமே தவிர அறிவியலாக வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்குறதில்ல. அது வந்து லிட்ரேச்சர்லேயும் சரி, சினிமாக்கள்லையும் சரி, அது வந்து பச்சையாக வெளிப்படுது. இதுவே நான் வந்து ஹாலிவுட் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு சயின்ஸ், அதாவது இந்த ஒரு விஷயம் இப்போ டைம் ட்ராவல் அப்படின்றது இப்போ வரைக்கும் யாரும் பண்ணல. அதை வந்து இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு தியரிகள்லாம் உருவாக்கி அவங்களே அதுக்கேற்ற மாதிரி கதைகள் இது பண்ணி அவங்களே இப்போ ப்ரீடெஸ்டினேஷன் அப்படின்றது வந்துட்டு இல்லை, ஆனால் அவங்களே வந்து ப்ரீடெஸ்டினேஷன் ஒரு படம் எடுத்து அதை வந்து பேரடாக்ஸாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க இல்லைங்களா. டைம் லூப்புன்றதுமே வந்து நீங்கள் சொல்கிற எனக்கு பாயிண்ட் புரியுது. ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மிகைப்படுத்துதல் அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சொசைட்டி. ஸோ அதனால் இந்த மிகைப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்துட்டு அதோட இது என்னன்னாகுதுன்னா, நம்ம திங்க் பண்ணுற பல விஷயங்கள், ஃபேண்டசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நார்மலைஸ் ஆகிருக்குது. ஆமாம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு வி ஆர் வென்ச்சரிங் மோர் இன்டு த ஃபேண்டசி ஜான்ரா மோர் தென் த சைஃபை ஜான்ரா. ஏன்னா இப்போ சைஃபைல வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் விஷயம் இருக்குது. ஸோ ஓகே, நான் அந்த சைஃபைன்னு நான் சொல்கிறப்போ வந்து அகெயின் நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஹனுமான் பற்றி பேசணும் இல்லையா, அங்கே வந்து இந்த ஃபேண்டசிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சயின்ஸை வந்து பேட் அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்து காட்டியிருந்தாங்க. மைக்கேல் இஸ் டிபெண்ட் ஆன் சயின்ஸ் இல்லையா, அவருக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் எதுவும் கிடையாது. இல்லை, அது அகெயின் இது நம்ம அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன தெரியுங்களா, அவனுக்கு அந்த இது கிடைக்கல, அதனால வந்துட்டு ஹீ இஸ் டிபெண்ட் ஆன் சயின்ஸ் டு கிரியேட் தட். பட் த ப்ராப்ளம் இஸ் he cannot create that. ஏன்? because it is not that science is bad. ஏன்னா இன்ஃபேக்ட் அந்த சயின்ஸு தான் வந்துட்டு ஹீரோவுக்கு காப்பாற்றுது அப்படிங்கிறதையும் இந்த கேரக்டர் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக வெண்ணிலா கிஷோர் கேரக்டர் மூலமாக. ஏன்னா he is not a science guy. யார்? மைக்கேல்.
ஆமாம். It is the Vanilla Kishore who is the science guy, கரெக்ட். who was helping him believing that he had a good heart. But once he realized his mistake, he comes to this side. கரெக்ட். He is not abandoning science. For example, இப்போ நீங்கள் வந்துட்டு வீரன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமாம் ஆமாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்லி சயின்ஸ் ஃபிக்ஷன்னு சொன்னாலும் கூட அது சூப்பர் ஹீரோ மூவி. சூப்பர் ஹீரோ படம். ஆமாம். அங்கே வந்துட்டு அங்கே அவனுக்கு ஒரு ஆனால் அப்ரோச் பண்ணினது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சயின்டிஃபிக் அப்ரோச் தான் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். அவனுக்கு சம் சார்ட் ஆஃப் இதில் இவனுக்கு ஒரு ஸ்பார்க் வருது. இஸ் ட்ரைங் டு லேர்ன் தட், இஸ் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் த சயின்ஸ் பிஹைண்ட் தட். ஸோ மேஜிக்கல் ரியலிசம்னு கூட சொல்லலாம். ரேதர் சயின்டிஃபிக் சூப்பர் ஹீரோ ஜானர்னு சொன்னாலுமே அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வைக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு வேர்ல்டை செட் பண்ணுறாங்க. கரெக்ட் கரெக்ட். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் கூட நீங்கள் சொல்லலாம். அகெயின் சயின்ஸு ஒரு நாட்டுக்கு முன்னேற்றம் கொண்டு வரக்கூடிய ஆள் தான் வில்லனாக காமிக்கிறாங்க. தனி ஒருவன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு சயின்டிஸ்ட்டை தான் வந்து வில்லனாக காமிக்கிறாங்க. ஈவில் சயின்டிஸ்ட்ன்றது தான் வந்துட்டு இதாக இருக்க தவிர ஈவில் அதாவது ஹீரோ யாருமே சயின்டிஸ்ட் நல்லவனா காமிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது அதான் இப்போ நம்ம ஈவில் சயின்டிஸ்ட்ன்ற அந்த ஃபினாமினானே எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவன் வந்து அகெயின் அந்த ஈவில் சயின்டிஸ்ட் இருந்தால் அப்படின்னா நல்ல சயின்டிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பான். இந்த நல்ல சயின்டிஸ்ட் தான் ஈவில் சயின்டிஸ்ட்டை வந்துட்டு இது பண்ணுவான் இல்லைங்களா. இப்போ நம்ம இந்த ஃப்ளாஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த காமிக்ஸை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே, ஃப்ளாஷ் அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு ஒரு லேப் டெக்னீஷியனாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவன் வந்து சயின்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு ஆள். சரி, ஃப்ளாஷ் கூட போக வேணாம், நான் வந்து ஸ்பைடர் மேனை எடுத்துக்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்பைடர்மேன் நார்மல் ஹாஸ்பான் வந்துட்டு ஈவில் வில்லன், ஈவில் சயின்டிஸ்ட். ஆக்சுவலாக இவன் வந்து குட் சயின்டிஸ்ட். ஸோ இப்போ அப்படின்னா நம்ம ஊரில் என்ன பிரச்சனை, ஈவில் சயின்டிஸ்ட் மட்டும் தான் வச்சுருக்காங்க. அது வந்து குட் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஆங்கிளுக்கு போகாமல் குட் ஃபேண்டசி, குட் காட், குட் ஹியூமன் அப்படின்னு வந்து போயிடுறாங்க. அந்த அறிவு திறன் உள்ள ஒரு சூப்பர் ஹீரோவோ ஒரு இவனோ இல்லை நல்ல எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். See again this comes from a different ideology per se. எங்கேருந்து வருது இது, எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவு சார்ந்த ஒருத்தனை வந்துட்டு நான் நிறையா படிச்சிருக்கேங்கிறதுனாலையோ நான் எனக்கு எல்லா விஷயம் தெரியுங்கிறதுனாலையோ நான் நல்ல மனிதன் ஆக முடியாது. நான் வந்து மனிதத்தில் அடுத்த லெவல் போகணும்னா நான் நல்லவனாக இருக்கணும். இன்ஹெரண்ட்லி குட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணக்கூடிய ஒரு நோபல் காஸ்க்காக ஆரம்பிச்சது. பட் அகெயின் தட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு சம்திங் லைக் படிச்சிருக்கிறவன்லாம் கெட்டவன். ஸோ அதான் இப்போ வந்து எப்படி இந்த கார்ப்பரேட் வில்லன்ற ஒரு ஃபினாமினன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ அதே அகெயின் நல்ல குட் கார்ப்பரேட்ஸும் இருக்குது, பேட் கார்ப்பரேட்ஸும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதே மாதிரி தான். ஸோ சயின்டிஸ்ட் அப்படின்னாலும் நல்ல சயின்டிஸ்ட் இருக்காங்க, கெட்ட சயின்டிஸ்ட் இருக்காங்க, நல்ல டீச்சர் இருக்காங்க, கெட்ட டீச்சர் இருக்காங்க. ஸோ இப்போது என்ன ஆயிடுதுன்னா, இப்போது அகைன் நான் மைக்கேல் எக்ஸாம்பிளுக்கு வரணும் அப்படின்னா, அவன் வந்து ஒரு பணக்காரன். அவன் வந்து ஹீஸ் அ மிக்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் வில்லன் அண்ட் ஈவில் சயின்டிஸ்ட். அதுதான் அங்கே பிரச்சனை. ஸோ அதுக்கு அதே மாதிரி இப்போது சயின்டிஃபிக்கலாக வந்துட்டு அதை இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கலை. இப்போது 2.0 வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்துட்டு ஆரா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு மேஜிக்கல் ரியலிசம் தான், வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு எலிமெண்ட். நீங்கள் 2.0க்கு போகிறதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல் எந்திரன், அது வந்துட்டு இட்ஸ் குட் எக்ஸாம்பிள். குட் சயின்டிஸ்ட், பேட் சயின்டிஸ்ட், குட் ஈவில் சயின்டிஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனால் சரி, அதான் நான் சொல்கிறேன். ஏதாவது குட் சயின்டிஸ்ட், ஈவில் சயின்டிஸ்ட் வந்துட்டு எண்ணிடலாம், விரல் விட்டு எண்ணிடலாம். 1-2 தான் இருந்தது, அதுக்கு மேலே இல்லை. இப்போ நம்ம ஆதித்யா 365 எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வர சயின்டிஸ்ட் வந்து குட் சயின்டிஸ்ட். அவர் வந்து டைம் ட்ராவல் கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி இன்டர்நெட்னாலை அதுலேயுமே வந்துட்டு குட் சயின்டிஸ்ட். ஸோ அதான் சொல்கிறேன் இல்லையா, அதாவது அந்த ஒன்று குட் சயின்டிஸ்ட் மட்டும்தான் காட்டுறாங்க, இல்லை பேட் சயின்டிஸ்ட் மட்டும்தான் காட்டுறாங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரே படத்தில் கொண்டு வர மாட்டேன்றாங்க. ஆனால் எனக்கு வந்து இன்டர்நெட்னால பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா அந்த குட் சயின்டிஸ்ட் வந்து அந்த டெக்னாலஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்காக மட்டும்தான் வச்சுருக்காங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது என்னமோ நார்மலான மனுஷங்க தான். ஆமாம், தட் இஸ் an interesting. இன்னொரு வந்துட்டு அயலான். ஓகே, அயலான் வந்துட்டு நல்ல சயின்டிஸ்ட் இல்லை. ஆமாம், ஸோ நல்ல சயின்டிஸ்ட் இல்லை, ஈஸ் an evil scientist. ஒரு ஏலியன் வந்து இது இல்லை, ஏலியன் வருது, தட் இஸ் அ ப்ராப்பர் சைஃபைன்னு தான் சொல்லணும். அந்த ஏலியனை வந்துட்டு காப்பாற்றி இது பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு வெட்டி பசங்க. ஆமாம், வெட்டியாக இருக்க பசங்க. இன்னொன்று 24 குட் டைம் ட்ராவல். ஆக்சுவலி நான் வெட்டி பசங்கன்னு சொல்லியிருக்க கூடாது, அதை வந்து நல்லவர்கள்.
அதாவது எர்த் மேலே மனிதர்கள் மேலே இது இருக்கிறவங்க. ஸோ 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட் சயின்டிஸ்ட், பேட் வில்லன். அவர் வந்து சயின்டிஸ்ட் கிடையாது, அவர் வந்து வில்லன் மட்டும்தான். கார்பரேட் வில்லன் அவர் ஆக்சுவலாக. இன்னொரு சூர்யா. ஆமாம், அவர் வந்து பணக்கார. கரெக்ட். இவர் வந்து நல்ல சூர்யா வந்து சயின்டிஸ்ட், அவர் வந்து இந்த தம்பி சூர்யா வந்து கொன்றுவார். ஸோ இந்த மாதிரி அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த பேரலல்ஸ் வந்துட்டு அவங்க ப்ராப்பரான பேரலல்ஸாக கொண்டு வர மாட்டேன்றாங்க. ஸோ ஈவில் சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நல்ல சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வச்சுருக்காங்களே தவிர அந்த ஒரு கேரக்டரோட இன்டர்ஃபியரன்சஸில் அந்த கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுல வந்துட்டு அவங்க பெருசாக வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்குமே வந்துட்டு நிறைய படங்கள்ல இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். ஓகே, அதில் குட் சயின்டிஸ்ட் பேட் சயின்டிஸ்ட்ன்றதே இருக்காது. ஆமாம், சயின்டிஸ்ட் அண்ட் அவங்க தான் குட் சயின்டிஸ்ட்டாக ஒருத்தனை அனுப்புவாங்க, அவங்க தான் பேட் சயின்டிஸ்ட்டாக அவன் வராமல் இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ஆக்சுவலி அதோட இது பிடிச்சிருந்துச்சு. அந்த சேம் செட் ஆஃப் சயின்டிஸ்ட்டு 2 பேர். கரெக்ட். ஸோ அதை ஃபிகர் அவுட் பண்ணுறது அவங்களோட வேலை. இவன் போயிட்டாங்கிறது வேற. ஸோ ஸ்டோரி வேறவா இருந்தாலும் அந்த குட் அண்ட் பேட் சயின்டிஸ்ட்டுங்கிறத வந்துட்டு ஒரே ஆஸ்பெக்டில் அவங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க. தட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங்லி மேட் மூவி. ஓகே. ஸோ எனக்கு இருக்கிற கேள்வி, ஏன் வந்து அறிவியல் புனைவு கதைகள் லிட்ரேச்சராகவும் சரி திரைப்படங்களாகவும் சரி நம்ம ஊரில் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நான் வந்து என்னுடைய புரிதலை வந்து சொல்லிட்டேன், பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராக்கெட் டிரைவர் பார்த்துட்டிங்களா? புரியல. ராக்கெட் டிரைவர் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்த படம் நினைக்கிறேன். இல்லை, பார்க்கலாம். அந்த படம் பற்றி தெரியுமா? தெரியும். ட்ரெயிலர் பார்த்து. என்ன ஸ்டோரி? நித்யா மேனன் இருக்காங்க இல்லையா, இஃப் ஐம் நாட் ராங், இல்லையா? ஞாபகம் இல்லை எனக்கு. இல்லைங்க, நான் பார்க்கல. நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன். நித்யா மேனன் இருந்தாங்க. அப்புறம் வந்து தெலுங்கு படம் ஆக்சுவலாக, இல்லையா? இல்லை, எனக்கு சரியாக ஞாபகம். எந்த படம் சொல்கிறீங்களோ அது இல்லை இது. ஓகே, அப்போ அது வேறு. நான் தெரியல, எனக்கு தெரியாது. ஸோ ராக்கெட் டிரைவர்ன்ற படம் என்னென்னா, அப்துல் கலாம், டீனேஜ் அப்துல் கலாம் இருக்கார்ல, அவர் 2024 வந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லலாமா? சொல்லலாம், ஓரளவுக்கு சொல்லலாம். டைம் ட்ராவல் படம்னா சைஃபை தான் வரும். ஓகே, நமக்கு தெரியல. ஸோ சமூகத்துக்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பழைய டாபிக்கு போயிடுறோம். அதே தான், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் வரும்பொழுது இன்டர்நெட்னாலேயே வந்துட்டு இன்னும் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க வேண்டிய படம் நம்ம வந்துட்டு அந்தளவு கொண்டாடலை. ஆமாம். ஸோ அதே மாதிரி கலையரசின்னு ஒரு படம். ஓகே, பழைய படம், எம்ஜிஆர் படம். ஸோ அதெல்லாம் வந்து ஏலியன் வந்துட்டு அவங்களுக்கு ஆர்ட்டுங்கிறதே வந்து அவங்க ஊரில் இல்லை. அது இந்த ஏலியன் அவங்களோட இதில் வந்து ஆர்ட்ன்றது இல்லை. ஸோ இங்கே ஆர்டிஸ்ட்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ இங்கே எம்ஜிஆர் வந்துட்டு அதே மாதிரி ஒரு வேஷம் போட்டு கடத்திட்டு அங்கே போய் அவர் அங்கேருந்து அந்த ஹீரோயினை எப்படி தூக்கிட்டு வராரு அப்படின்றது இதுக்குள்ளே வந்துட்டு திராவிடியன் சைக்காலஜி, சரி இதுக்குள்ளே வந்துட்டு திராவிடியன் ஐடியாலஜி, இவரை வந்துட்டு ஒரு ஹீரோயிசம் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தே வுட் ஹவ் ஆல்சோ மேட் தட் அவர் அந்த ஆன்டி கிராவிட்டி ஷார்ட்ஸு. புரியுது. அது அஃப்கோர்ஸ் யூஸ்வலாக வில்லன் யார் நம்பியார் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தே சோஸ் அ கான்செப்ட் வேர் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அங்கே ஒன்று வந்திருக்கு. அகெயின் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா டிக் டிக் டிக்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஆமாம். அது வந்து நிறைய பேருக்கு கடுப்பை கிளப்பிய படங்கள்னு சொல்லலாம். சில பேருக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஆமாம். பட் வி கேனாட் டிச் தட் எஃபர்ட் டு பி நாட் இது. பட் என்னன்னா அகெயின் இப்போ என்ன சொல்கிறோம்னா கூட வந்து சைஃபை ஜான்ரில் தான் வரும். ஆமாம், தட் வாஸ் அ பிரிட்டி டீசென்ட்லி மேட் மூவி. ஸோ இங்கே நமக்கு என்னென்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு சைஃபை அப்படின்னு சொன்னோம்னாலே அது கூட அட்டாச் ஆகிற ஒரு விஷயம் எதுக்குன்னு நான் சொல்கிறேன்னா, அது கூட அட்டாச் ஆகக்கூடிய விஷயம். இப்போ நான் சொன்ன ஒரு 5 சைஃபை பேர் சொல்லியிருப்பேன், அதில் 4 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஹை பட்ஜெட். ராக்கெட் டிரைவருங்கிறது உங்களுக்கு தெரியல, ஏன்னா அது வந்து லோ பட்ஜெட். ஸோ நம்ம வந்து சைஃபை அப்படின்னு சொன்னோம்னா ஹைஃபைன்ற மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் படத்தோடைய நம்மளுடைய அப்ரோச் போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் படம்ல பார்க்கும்பொழுது அகெயின் நீங்கள் சைஃபை படம் இப்போதைக்கு வரவே இல்லைன்னு சொல்கிறீங்க. கோட் வந்துருக்குது. கோட் எப்படிங்க சயின்ஸ் ஃபிக்ஷன்? க்ளோனிங்லாம் இருக்குங்க. அது ஒரு பாட்டு தான். சரி, ஓகே, அது சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்துக்கலாம். மாநாடு கூட சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். மாநாடு வந்து ஃபேண்டசி. டைம் ட்ராவல், டைம் லூப் இல்லை. ஓகே, யா
ஸோ ஃபேண்டசிக்குள்ளே தான் வரும் அது. ஆமாம், சயின்டிஃபிக் ஐடியாவை எடுத்துட்டு ஃபேண்டசிக்குள்ளே படம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு சயின்ஸ் கான்செப்ட் எடுத்து பண்ணக்கூடிய படம் தான், பண்ணின படம் தான் வந்துட்டு இது. கோட் இஸ் அ ப்ராப்பர் சைஃபை. க்ளோனிங்லாம் வச்சுருக்காங்க, இந்த க்ளோனை வச்சு தான் பண்ணுறாங்க. கரெக்ட், ஓகே, ரைட். அதே நேரத்தில் டிஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா இஸ்மார்ட் சங்கர்லாம் வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னு சொல்லலாமே. ஆக்சுவலாக அது டெக்னிக்கலி மாயவன் இஸ் அ ப்ராப்பர் சைஃபை படம். ஆமாம், மாயவன். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த டேரக்டரே வந்து நம்ம ரவி தேஜா வச்சு ஒரு படம் எடுத்தாங்க கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு படம். அதுலேயுமே வந்துட்டு டிஸ்கோ ராஜா ஐவி சசியோட பையன் எடுத்த படம் அது. ஸோ அதுவுமே அவர் எடுக்கிற படங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு இந்த அவரோட ஃபஸ்ட்டு படம் தமிழில் வந்துச்சு, என்னமோ கிராமம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்கல் வந்து பூமிக்கு வந்து இதாகிடும். அதை வந்துட்டு சாமின்னு நினச்சி இவங்க கும்பிடுவாங்க. அதிலிருந்து சுரண்டுறதுக்கு வந்து நம்ம ஆனந்தராஜா வில்லனாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில். என்னமோ கிராமம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷ்ணு விஷால் படம் தானே சொல்கிறீங்க? இல்லை ஏதோ ஒரு கிராமம்னு வருங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்னன்னு தெரியல, எனக்கு மறந்துட்டேன், எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வரல. ஸோ ஐவி சசியோட பையன் அவர் எடுத்த படம் இது. தமிழில் வந்து அது ஓடாததுனால அவர் வந்து ஃபுல்லாக தெலுங்குக்கு வந்து ஜம்ப் ஆகிட்டார். ஃபுல்லாக தெலுங்கில் வந்துட்டு ஒரு சின்ன அந்த இது டிஸ்கோ ராஜா வந்துட்டு அதே மாதிரியான ஒரு விஷயம் தானே, அவர் வந்து ப்ரிசர்வ் பண்ணி இது பண்ணுறாங்க. இஸ்மார்ட் சங்கரும் வந்துட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஐடியா தான், சின்ன ஒரு ஐடியா மட்டும்தான். அந்த ஒரு கிரிமினலோட இது வந்துட்டு ஒரு பயங்கர அது வந்து ஸ்மார்ட். அது வந்து 2 ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு நல்லவன் இருப்பான், அவன் வந்து செத்துருவான். அவனோட இதை வந்து இவன் மண்டையில் வந்து இது பண்ணி இவன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸராக வந்து இருப்பான். இஸ்மார்ட் சங்கர் 1ல். 2ல் வந்து நான் பார்க்கல, ஸோ அதனால் எனக்கு தெரியல. அது ஐடியாவாக வந்துட்டு அகெயின் ஸோ அதாவது இவங்க ஒரு சிம்பிள் ஐடியா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நம்ம வந்து ஹெச்ஜிவெல்ஸ் அளவுக்கு வந்து நம்ம போக தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை, வந்து நம்ம நாலன் அளவுக்கு வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சயின்ஸ்குள்ளே போக தேவையில்லை. ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், அதை வந்து அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி இது பண்ணுறாங்க, அந்த ஒரு பேசிக்கான இதுவே இல்லை அப்படின்னு சொல்ல வரேன் நான். லிட்ரேச்சராகவே சுஜாதாவுக்கு அப்புறம் அந்த இடத்த நிரப்புறதுக்கு, சயின்ஸ் ஃபிக்ஷனை நிரப்புறதுக்கான ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. அவங்கள நம்ம இப்போ கொண்டாடுறதுக்கு கூட ஒரு விஷயமா கூட இருக்கலாம்ல. இப்போ 6174ன்னு ஒரு இது வந்துருச்சு புக்கு, சுதாகர். ஆமாம், சுதாகர் கஸ்தூரி. ஆமாம், அவர் அதுக்கப்புறம் என்ன எழுதினார்? 7 ஹர்ட்ஸ்னு ஒன்று எழுதினார். ஆமாம், அதுக்கப்புறம் இல்லை தெரியாது. ஏன்னா எழுதியிருக்கலாம், இல்லை எழுதியிருக்கலாம், நமக்கு தெரியாது. அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போது நம்ம அந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு வந்துட்டு அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து ரொம்ப தூரமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வரேன் நான். அதுக்கு யார் என்ன பண்ணியிருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது புக்கு படிக்கிற நீங்களும் நானும் தான் படித்து வந்து பேசியிருக்கணும். நம்ம பேசியிருக்கணும். நம்மவே வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு மற்றவங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேர் மேலேயே பிரச்சனை இருக்குது. ஆமாம், ஏன்னா இப்போ நீங்களும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, நானும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சது, நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஒரு 10 பேருக்கு தெரியாது. இப்போ கோட்டு பார்த்துட்டியான்னு நம்ம 10 பேரை கேட்குறோம். கல்கி பார்த்துட்டியான்னு கேட்குறோம். இந்தியன் 2 கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். ஆனால் 6174 எத்தனை பேர் படிச்சிருக்கோன்னு கேட்குறோம். எத்தனை பேருக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம்? 7 ஹார்ட்ஸ் எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்குறோம்? இப்போ நம்ம ஒரு கசினே ஒருத்தர் வந்துட்டு எனக்கு சேப்பியன்ஸ் கொடுத்துருந்தாரு. சரி, சேப்பியன்ஸ் நான் படிச்சிட்டியான்னு கேட்டார். படித்ததுனால எனக்கு வந்துட்டு ஹோமோடுவஸ் கொடுத்தாரு. ஸோ அவர் கொடுத்துட்டாருன்றதுக்காக நான் படிக்க ஆரம்பிப்பேன். அது மாதிரி நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அண்ட் என்னோட பிக்கஸ்ட் ப்ராப்ளமே நான் பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு இலக்கியம்னு கொஞ்சம் புக்கு படிக்க ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நமக்கு வந்துட்டு நான் சீரியஸ் இலக்கியம் படிக்க ஆரம்பிக்கிறேன். என்னால் வந்துட்டு இந்த பொது ஜனம்லாம் கேட்க முடியாது. இந்த விஷயத்து மூலமாக உலகத்துக்கு நம்ம என்ன கூறுகிறோம் என்றால்ன்ற மாதிரி நம்ம ஒரு ஹை ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அப்படியே நம்ம இங்கிலீஷுக்கு தாவிடுவோம். இங்கிலீஷுக்கு தாவறதை கூட விடுங்க, நம்ம வந்துட்டு ஒரு ஹை கிரவுண்ட் எடுத்துட்டுறோம். ஹை கிரவுண்ட் எடுத்துகிட்டு சீரியஸ் என்ன சொல்கிறது, சீரிய இலக்கியம்னுவாங்கல்ல, அந்த இதுக்கு போயிடுறோம். நம்ம சுஜாதாக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னு சொன்னோம்ல. சுஜாதா அவருக்கும் இலக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாள். ஆமாம், நான் மெயின் ஸ்ட்ரீம்யா, ரஜினி கமல் மாதிரி அப்படின்றது. ஸோ மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரணும்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு விஷயத்த கன்சியூம் பண்ணணும். 6174 பக்கா மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸ் ஃபிக்ஷன், சைஃபை. ஆனால் அதை பற்றி எத்தனை பேர் பேசணும், அதை வந்துட்டு ஒரு இதாக கொண்டு வரணுங்கிறது எத்தனை பேர் இருந்தோம்? இல்லை. அதே மாதிரி 7 ஹர்ட்ஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங். இது
ஓகே. எனக்கு 6174 அளவு பிடிக்கலன்னா கூட இட்ஸ் அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அஸ்வின் சங்கி நிறைய விஷயம் வந்துட்டு அவர் மிக்ஸ் அடித்து காக்டெயில் பண்ணுவோம். அப்படி அது மாதிரி இங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு எழுத்தாளர்னா எழுத எங்கே விடுறோம்? அவங்க எழுதுகிறாங்க, அதான் நம்ம எத்தனை பேர் பேசி பார்க்குறோம். சில பேர் தான் இருக்காங்க 2 பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த சில பேரை கூட நம்ம சொல்லலை. ஆமாம். ஓகே. ஸோ சமூகமாகவே நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்தையும் அந்த ஈக்விட்டபிள் க்ரோத்துன்னு ஒரு வார்த்தை இப்போ ரீசெண்டாக நான் படிச்சுட்ருக்கேன். அந்த ஈக்விட்டபிள் க்ரோத்துன்றது அனைவருக்கும் சமமான ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருக்கிற நூக்கன் கார்னர்ஸ். ஏன்னா ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் க்ரோத் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காடாக இருக்காது. அது ஒன்று தனியாக இருக்கும். காடு எப்படின்னா என்டையர் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஃபுல்லாக க்ரோத்தாக இருக்கணும், ஃபுல்லாக டென்ஸாக இருக்கணும். அப்போ தான் அது காடு. ஒரு இடம் மட்டும் க்ரோத் ஆகி மற்ற இடம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது காடுன்னு சொல்ல மாட்டோம். கரெக்ட். கிரவுண்டுன்னு சொல்லிடுவோம். அதுவுமே கிரவுண்டாக இருக்கணும்னா கூட அந்த புல் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வளர்ந்துருக்கணும். எல்லாமே வந்துட்டு மேலே வரணும். நம்ம ஃபுல்லாக அந்த 0 சம் தியரியில் ஒருத்தன் இங்கே படிக்கிறான்னா அப்போ இன்னும் அவன் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை போட்டுட்ருக்கோம். அது 0 சம் தியரி இங்கே ஒர்க் ஆகாது. நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டு கூட்டிக்கிட்டே போகும்ல, அது மாதிரி நம்ம எவ்வளோ பட்டும் நாலேஜ் ஏறிக்கிட்டே போகும். இதை குறைச்சிட்டு தான் அதை ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நமக்கு ஏன் சைஃபை படங்கள் நிறையா வரல அப்படின்னா, என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சைஃபை நாவல்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக பேசலை. ஏன்னா எந்திரன் வரும்போது நம்ம தூக்கி வச்சு ஆனது வந்துட்டு மீண்டும் ஜூனோ படிச்சிட்டியா, என்னென்ன எந்திரா படிச்சிட்டியா, எந்திரன் இயந்திராலேருந்தாண்டா வந்துச்சு எல்லாம் சொன்னோம். பேஸ் நாவல் அங்கே பேசணும். ஏன் என்னென்ன எந்திரா பேசணும், மற்றபடி மற்ற எல்லாமே பேசாமல்? ஏன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு 90s சீரியல் எடுத்தாங்க. ஆமாம். தூர்தர்ஷன்லாம் வந்துச்சு. இப்பயுமே நாங்கள் அப்போவே பார்த்துட்டோம், நீ என்ன எந்திரன் உங்கள் படம் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்போ மெயின் ஸ்ட்ரீமில் யாரோ ஒரு விஷயத்தை எடுத்து அதை பேசி அதை ஒரு கல்ச்சரல் ஃபெனாமெனா ஆக்கியிருக்காங்க. நம்ம இது சைஃபை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக வரணும் அப்படி, சாரி எல்லாருக்கும் தெரியும்னா மெயின் ஸ்ட்ரீமாக வரணும் அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்கள்? எல்லாமேங்க அது வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீமாக வர்றதுக்கு ஒரு சைஃபை படம் எடு நான் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கி காமிக்கிறேன்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சைஃபை கல்ச்சரை புத்தகத்துலையோ, ஏன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்மலாம் ஏன் மார்வலுக்கு பயங்கரமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம்? ஏன்னா அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு இல்லை, அது ஏன் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அது ஏன் தெரியல. ஏன்னா நம்மளாம் சின்ன வயசில் ராணி காமிக்ஸு, லைன் காமிக்ஸ் படித்தோம். 3 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஆமாம். இரும்பு கை மாயாவி படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபேண்டம் வந்து மாயாவின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. டெக்சாஸ் ரேஞ்சர்ஸ்னு வாங்க, மாயாவி. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஏன் படித்தோன்னு நமக்கு தெரியாது. ஆமாம். அதே மாதிரி அம்புலி மாமா புக்கு படிச்சிருக்கோம், ஏன் படித்தோன்னு நமக்கு தெரியாது. அமர் சித்திர கதா வந்துட்டு அவங்க வேற மாதிரி ஒரு இதில் போட்டுட்டு இருப்பாங்க, அது நம்ம படித்தோம். அந்த காமிக்ஸ்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நம்மளை அறியாமையே வந்துட்டு அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதனால நமக்கு வந்துட்டு இந்த காமிக் புக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வந்துட்டு இது ஒரு வித்தியாசமாக இருக்கேடா அப்படின்னு. அம்புலி மாமா கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டில் இருக்கும். கரெக்ட். அதுவே ஹிந்தியில் சந்த மாமான்னு போட்டது தான். நம்ம ஆளுங்க வந்துட்டு அம்புலி மாமான்னு அப்புறம் மாற்றி இது போட்டிருந்தாங்க. அது பேசிக்காக நம்ம ஊருக்காரங்க கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் அம்புலி மாமா அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் ஒரு கல்ச்சுரல் ஃபெனாமினன். ஆமாம். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது தெரியாது. ஆமாம். பட் நம்ம அங்கேருந்து வர்றோம். அங்கேருந்து வர்றதுனால தான் நமக்கு நம்ம படித்தது எது? அம்புலி மாமா, அமர் சித்திர கதை. அதுதான் மேஜர். அதுக்கப்புறம் லைன் காமிக்ஸ், இந்த காமிக்ஸு. அதோட பேஸ் எல்லாம் எங்கே இருக்குது? அம்புலி மாமா எல்லாமே வந்துட்டு மித்தாலஜியில் வரும். மித்தாலஜி அந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி அந்த இதுக்குள்ளே வரும். அதனால தான் இன்றைக்கி எடுக்கிறவன் பூரா படம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த மாதிரி சைஃபை நாவல்ஸை கொடுத்து சைஃபை விஷயங்களை படிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஜென்ரேஷன் படம் எடுக்கும்போது அங்கே போவான். கரெக்ட். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சைஃபை நாவல்ஸ் எங்கெங்கே தேடி இருக்கோ அதை கொண்டு வந்து பாப்புலரைஸ் பண்ணணும். அது பண்ணினோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து இவென்ச்சுவலி வந்துடுவாங்க. சார் அகைன் எனக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஹோப் இருக்கிறது வந்து இந்த அயலாண்ட் டைரக்டர் அவர் பேர் என்ன மறந்துட்டேன், ரவிக்குமார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு படமும் சயின்ஸ் ஃபிக்ஷன், இதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன். அடுத்து அவர் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜான்ரால தான் அவர் ட்ராவல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவரோட ஷார்ட் ஃபில்ம் ஒன்று இருக்குது, ஜீரோ டிகிரி ட்ராவலோ 0 கிலோமீட்டர் ட்ராவல்னு நினைக்கிறேன். செம்ம கருணாகரன் தான் வந்து நடிச்சிருப்பார். சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு விஷயம்.
ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் ஃபிக்ஷனில் வந்து ட்ராவல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பாக இல்லைங்க. இப்போ அயலானுமே இட்ஸ் ஒரு நாவல் அட்டம்ப்ட். ஆமாம், சரி அதான் நம்ம ஏலியன்னு நம்ம இது பண்ணல. என்னதான் வந்து நம்ம அந்த கல்கோனாகோ வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் இங்கே பண்ணல. ஸோ அதனால் இட்ஸ் அ வெரி நாவல் அட்டம்ப்ட். கரெக்ட். ஸோ இட்ஸ் அதான் சொல்கிறேன் இல்லைங்க. நம்ம வந்துட்டு ஏன்னா இப்போ நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்டையர் சொசைட்டியுமே ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, ஏன் அங்கே இந்த மாதிரி வருது, நீங்கள் எதுக்கு இதுன்னு யோசிக்கிறீங்க, ப்ரைமர் மாதிரியான ஒரு படமும் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான், அப்ஸ்ட்ரீம் கலர் மாதிரியான ஒரு படமும் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான், இதையெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமூகத்தை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சி த திங் இஸ் கூப்பிட்டு வச்சுட்டு என்னடா நம்ம தான் தப்புன்னு சொல்கிறானேன்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா கரெக்ட், நம்ம இங்கே பொறுப்பெடுத்துக்கிட்டு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, நம்ம சைடில் இதெல்லாம் நம்ம மிஸ்டேக்குன்னு நம்ம முதல்ல வைக்கும்போது ஐ திங்க் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்து நான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன்டா, அதனால தான் அங்கே சயின்ஸ் ஃபிக்ஷன் வரல. ஸோ இந்த தப்புனால தான் அதுனா ஏன் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்ளாப் பண்ணுறதுனால தான் போகுதுன்றதில்ல. ஸோ நம்மளுடைய தப்பை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இது பேசிகிட்டு இருக்கோம். இப்போ 3 எபிசோட்லேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேர்ந்து பண்ண இந்த 3 எபிசோட்லேயுமே நாங்கள் தான் தப்பு இண்டஸ்ட்ரி நாசமாக போனதுக்கு நாங்கள் தான் காரணன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கில்ட்டிலே பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் சரியில்லை, இவங்க அப்படி பண்ணணும் அப்படின்னு ஊருக்கு உபதேசம் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் நம்ம வந்து பண்ணணும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எனக்கு அப்படியே நெத்திப்பட்டு லட்சம் மாதிரி இருந்தது. நீ புக்கு படிக்கிறதா, நீ எங்கடா பேசுனியா அப்படின்னு கேட்டிங்களா? கரெக்ட். அது ஸோ அது நம்ம இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட்காஸ்ட்டுங்கிறது ஒரு பர்சனல் திங். இதில் நம்ம செல்ஃபாக இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுற போது வர்ற விஷயங்கள் தான் வந்துட்டு ஓகே இதெல்லாம் சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, பட் இங்கே நம்ம எங்கே இருக்கோம். நம்ம எப்போதுமே நம்ம வந்துட்டு ஒரு ஆளை தப்பு சொல்கிறோம்னாலோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம்னாலோ அந்த ரெஃபரன்ஸ் சர்க்கிள்லேருந்து நம்மளை வெளியே எடுத்து வச்சுட்டு பேசுவோம். கரெக்ட். நம்ம அந்த இதுக்குள்ளே எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்த ஆம்பளைங்களே இப்படி தாண்டுவான், இந்த இந்த படித்தவங்களே இப்படி தாண்டுவான், இதெல்லாம் சொல்கிறவன் பார்த்தீங்கன்னா அவன் அந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு பார்ட்டாக இருப்பான். அதை ஆனால் அதை அக்னாலேஜ் பண்ண மாட்டான். ஏன்னா நான் சிஸ்டத்தை திட்டுறேன்றதுனால நான் நல்ல சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது இல்லை, நானும் பார்ட் ஆஃப் த சிஸ்டம், ஐ எம் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ பிகர் ப்ராப்ளம்க்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், பட் என் சைட்லேருந்து நான் இந்த இனிஷியேட்டிவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் இதை பார்க்குறேன். சரி, அப்போ வந்து நீங்கள் அடுத்த வீடியோ வந்துட்டு சுதாகர் கஸ்தூரி 2 புக்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுறீங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லை, அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். அவர் டெல்லிக்காரரு. அப்படியா? ஆமாம், டெல்லியில் இருக்கு அப்படி. ஸோ அதனால் குரோம்பேட்டு கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படி. பட் வி வில் ட்ரை டு ப்ராப்ளி நம்ம அதை கூட பார்க்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக இருக்கும்னு. கண்டிப்பாக. ஸோ இத்துடன் இந்த எபிசோடை முடிச்சிடுறோம். நாங்கள் கில்ட்டோடையே தான் கிளம்ப போகிறோம். அதே மாதிரி பார்க்குற நீங்களும் கில்ட்டோடையே கிளம்புங்க. கில்ட்லேயே சாவுங்கன்னு சொல்ல மாட்டேன், கில்ட்டோட கிளம்புங்க, போயிட்டு ஏதாவது பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச புக்ஸை சஜஸ்ட் பண்ணி அவங்கள படிக்க வைங்க. மெயின் ஸ்ட்ரீம் புக்ஸ் படிக்கிறது தப்பே கிடையாது, அதை வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கொண்டு வாங்க. காமிக்ஸ் படிக்கிறது தப்பே கிடையாது, நிறைய காமிக்ஸ் படிக்கட்டும், நிறைய மெயின் ஸ்ட்ரீம் புக்ஸ் படிக்கட்டும், நிறைய அறிவியல் புனைவு படிக்கட்டும், எல்லாமே படிக்கலாங்க, ஜாலியாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப சீரியஸான ஃபிலாசபி படித்தா தான் வந்துட்டு கடுப்பாகும். அதெல்லாம் வேண்டாம். வயசில் சுட்டி விகடனில் வந்துட்டு இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு அந்த ஒரு சயின்ஸ் டீச்சர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ஒரு மேட் மாதிரி இருக்கும், அதை வந்து உடம்புக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பார்ட்டாக வந்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தமிழில், அழகாக இருக்கும். அதெல்லாம் இப்போ வர்றதே இல்லை. அதே மாதிரி வில் ஸ்மித் ஒரு படம் பண்ணியிருப்போம், அப்படி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், அனிமேஷன் படம். அதில் என்னென்னா வில் ஸ்மித்தும் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல் ரெட் பிளட் செல்ஸ் உடம்புக்குள்ள. ஸோ ஒரு விஷயம் எப்படி வருதுங்கிறத, அதுக்கு ஒரு நல்ல பேர் அதுக்கு ஞாபகம் இல்லை, அவர் வந்து ப்ளூ கலராக ஒரு இதாக இருப்பார், கூட ஒருத்தர் ஒயிட் பிளட் இது. ஸோ ஒரு வைரஸ் வருதுன்னா அதை எப்படி இது பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியில் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேண்டசிலையுமே பார்த்தீங்கன்னா சுட்டி விடனில் ரூபியை கொன்று விடுன்னு ஒன்று பண்ணாங்க, சூப்பராக போச்சு. அதில் நீங்கள் தான் ஒவ்வொரு இதுக்கும் கான்டெஸ்ட் மாதிரி வச்சு அதுக்கான ஃபைனல் இதை நீங்கள் தான் ரிவீல் பண்ணுறீங்கலாம் சொல்லியிருந்தானுங்க. அதே மாதிரி ஹாரி பாட்டர் படிக்கலாம். இது எல்லாமே படிக்கும்போது இதெல்லாம் ஃபிக்ஷன் தான், பட் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் மெயின் ஸ்ட்ரீம் கதையை படிக்கும்போது உங்கள் தாட் ப்ராசஸ் ஒரு இடத்துக்கு போகும். அப்போ தான் ஒரு பார்த்து எடுக்கும், நான் கம்ப்ளீட்டாக க்ரியேட்டிவ் சைடு போகிறேன்னா
இல்லை கம்ப்ளீட்டாக சயின்ஸ் சைட் போகிறேன்னா, இல்லை சயின்ஸையும் கிரியேட்டிவ் மிக்ஸ் பண்ணுறேன்னா எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்த்துட்டுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் இதை பற்றியான விஷயங்களும் பேசுவோம். மூவி ஹெரால்டில் என்னடா புக்கை பற்றி பேசுகிறான்னா பேசலாம், தப்பே கிடையாது. ஸோ அதில் எல்லாமே ஆர்ட்டு தான். இல்லை உங்களுக்கு வந்துட்டு புக்கெலாம் தனியாக பேசுனா அதுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கேன், அதை நான் ஃபர்தராக உங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறேன். அதில் கூட பேசலாம், இதுலேயும் பேசலாம். ஸோ இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது. கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கோபால் மற்றும் பிரதீப். நன்றி, வணக்கம்.